அண்மை செய்தி. மத்திய கிழக்கில் போர் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று ஆலோசனை என தகவலானது வெளியாகியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இரவு 9:30 மணிக்கு பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட கூட்டம் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் தமிழ்நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் மதுரையிலிருந்து புறப்பட இருக்கிறார். மதுரையிலிருந்து புறப்படும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனி விமானம் மூலம் டெல்லி சென்றடைகிறார். அவர் டெல்லி சென்றடைந்ததும் நேரடியாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது பாதுகாப்பு சார்ந்த இந்த முக்கிய கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இரவு 9:30 மணி அளவில் இந்த கூட்டமானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் முப்படைகளினுடைய தளபதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போர் பதற்றத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஈரான், இஸ்ரேல், இதர மத்திய கிழக்கு நாடுகளில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் வசிக்கக்கூடிய நிலையில் அவர்களை பத்திரமாக மீட்கும் பொறுப்பு தற்பொழுது மத்திய அரசு கையில் இருக்கிறது. எனவே அவர்களை அழைத்து வருவது, குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களை அழைத்து வருவதுதான் தற்பொழுது மத்திய அரசுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. அந்த வகையில் அவர்களை அழைத்து வருவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.